ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு நபிலியன் 7. நான் உங்கள் நபில், இவர் தான் அருள். நான் தான் அருள் பாலாஜி. போதும் அருள்னு சொன்னாலே தெரியும் பாலா. போதுமா கைஸ்? இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தோம்னா, என்ன வீடியோ, நியூ இயர் செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். 2 பேர் உட்காந்து செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். 2 பேர் இப்போதைக்கு இருக்கிறோம். அப்புறமா யாரும் வரமாட்டாங்க. இல்லை வருவாங்க. யார் வரா? எங்கள் தலைவன் வருவான். நவீனா தீபத்தின்னு வருவாப்புல. ஆமாம் தான். Bad boy from the block tonight, and if you mess with me, I'ma blow you up. Alright, alright. கேக்கு வந்து தின்றாங்கோ. எங்கே வருதுன்னு தெரில, எப்போ வர போய் தெரில. மணி இப்போயே 11:50 வயசில் 11:50. அடுத்த வருஷம் தான் வரும் கேக்கு. இதுதான் தவறான விஷயம். இது அந்த ஜோக்கு தானே அது. மச்சான் அடுத்த வருஷம் பார்க்குறேன்டா அப்படின்னு. இன்னும் அடுத்த வருஷம் பார்க்குறியா? சும்மா போட்டு விடுவோம் நம்மளும். ஓகே, இப்போ வந்து கேக் வரதுக்குள்ளே நம்ம அருள் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே வராங்க? சரி ஆரம்பி. நம்மளுக்காக சில கருத்துக்களை கூறுறதுக்காக வந்திருக்காரு அருள். ஆமாம், அப்படி ஒன்றும் கருத்து. இந்த நியூ இயரை வந்து அவர் இப்படிலாம் செலிப்ரேட் பண்ண போகிறாரு. போன இயரை எப்படி செலிப்ரேட் பண்ணாரு அப்படின்னு கேட்டுருந்தோமா? சொல்லுங்க ப்ரோ. போன வருஷம் வந்து உங்களுக்கு எப்படி போச்சு? அதாவது 6 மாதம் வரேன், 6 மாதம் வந்து வீட்டில் இருந்தோம்ல, அந்த மாதிரி 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். 6 மாதம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கினாரு போல போயிட்டு. அப்புறம் என்ன, அவ்வளோதான். மிச்சம் 6 மாதம் காலேஜில் போயிடுச்சு. சரி, ஓகே. இந்த லாஸ்ட் இயரில் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? ஒன்றும் கற்றுக்கலப்பா. ஒன்றும் கற்றுக்கல. கற்றுக்கிற மாதிரி ஒன்றும் கற்றுக்கலாம் இல்லை, எந்த ஒரு இதுவும் ஆகலை உங்களுக்கு? அது நிறைய ஆயிடுச்சு. எல்லாம் சொல்ல முடியாது. ஆமாம். சரி, இதுக்கப்புறம் வந்து ரெசல்யூஷன்லாம் வச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்லுங்க. நம்ம அதெல்லாம் சொல்கிறதுக்கு இல்லை. சொல்கிறதுக்கு இல்லைதான் இல்லை, சொல்லணும். இப்போ அடுத்த வருஷம் இதே மாதிரி ஒரு வீடியோ போடுவேன், அப்போ நீ அதை பண்ணிக்கிறியான்னு கேட்பேன். அப்படியா? ஆமாம், சொல்லு. சேலஞ்ச் இது உனக்கு. வெயிட் லாஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். வெயிட் லாஸ் பண்ணலான்னு. ஆமாம். முதல்ல இப்போ எத்தனை வெயிட் இருக்கான்னு தெரியுமா? இப்போ என்ன ஒரு 92 இருக்கு. 92 இருக்கியா? வேறு என்ன பண்ண போகிறீங்க? அப்புறம் வேறு என்ன பண்ண போகிறேன்? இனிமேல் தான் வீட்டில் போய் எழுதலான்னு இருக்கிறேன். அதனால இதோட முடிச்சுக்கலாம். ஓ, இனிமேல் தான் எழுதுக்கலாம். ஓகே கைஸ், எழுதிட்டு வந்து இன்னும் எழுதிட்டு வந்து அடுத்த வீடியோவில் சொல்லுவார். இப்போ வந்து நபில் பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங் போட்டிருப்பாரு. அதனால நபில் கிட்ட கேட்போம். நபில், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து அவார்டு வாங்குவார். அப்புறம் தான் சொல்லுவேன், நான் வந்து உத்வேகம் கொடுக்குறேன். நான் அவார்டு வாங்க போகிறேன். இவர் தான் அவார்டு தர போகிறாரு. ஆமாம், நம்ம கம்பெனி தான் அவார்டு ஃபங்க்ஷன் நடத்த போகுது. ஆமாம். நான் தான் நாமினி, நான் தான் வின்னர். வேறு யாரும் கொடுக்க மாட்டோம்ல. என்ன இவர் ஒரு நாமினியாக போட்டுக்கலாம். இவர் சேனல் வச்சுக்கிறாருல, இவர் ஒரு எனக்கு நாமினி. நான் உனக்கு கொடுக்குறேன், மாற்றி மாற்றி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. வாங்கலாம் அவார்டு. சரி, அவார்டு அப்புறம் இருக்கட்டும். உன்னுடைய ரெசல்யூஷன் அது. என்னோடய ரெசல்யூஷன் என்னன்னா, அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த லாஸ்ட் வருஷத்தில் நான் வந்து ஃபேஸ் பண்ணதுன்னா, யாரையும் வந்து நம்பக்கூடாது. ஆமாம், அது வந்து ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனாலும் இப்போ வந்து சொல்கிற மாதிரி என்னையும் தான் சொல்கிற மாதிரி. அதெல்லாம் இல்லை. இப்போ வந்து ஒன்று நடக்கும் அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசிக்கக்கூடாது ஃபஸ்ட்டு. சரி, அது நடந்தால் நடந்துட்டு போகுது, நடக்கலைன்னா நடக்காமல் போகுது, அதை பற்றி அப்படின்னு விட்டுருந்தோம். சரியா? அதை பற்றி யோசிக்கக்கூடாது. அதை பற்றி யோசிக்காமல் இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நான் ஒரு வீடியோ போடுறேன், இந்த வீடியோ போடுறேன், இது வைரல் ஆகுமா ஆகாதான்னு நம்மளுக்கு ஒரு இது இருக்கும். ட்ரெண்ட் ஆகுமா ஆகாதா? ட்ரெண்ட் ஆனால் ஆகிட்டு போகுது, ட்ரெண்ட் ஆகலையா ஆகாமல் போகுது. நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போயிடணும். வீடியோலேயே உட்காந்துட்டு கூடாது. ஒரு விஷயத்துலேயே வந்து ஒரு விஷயத்துலேயே வந்து நம்ம அந்த விஷயத்துலேயே இருக்கக்கூடாது. வந்து எப்பயுமே ஸ்டெப்புக்கு போயிட்டு ஒன்று நடக்க போகுது, இல்லை ஒன்று நடக்குமா அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா அது விட்டுடலாம், ஃப்ரீயாக விட்டுடலாம். அது நடக்கும்போது நடக்கும், எப்படியா இருந்தாலும் நடக்க தான் செய்யும். நடக்கலைன்னா நடக்காமல் போயிடும். நம்ம அடுத்த விஷயத்த பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இதுதான் வந்து நான் இந்த வருஷத்தில் பண்ண போகிறது. அப்புறம் வேறு எதனாவது? வேறு எதுவும் இல்லை, எனக்கு பெருசாக எதுவும் இல்லை. இது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இதில் பார்த்தது. இது வந்து அதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்னா, இது வந்து நான் ஃபேஸ் பண்ணது.
ஓகே போன வருஷம் நான் ஃபேஸ் பண்ணது, அடுத்த வருஷம் நான் இதை ஃபேஸ் பண்ணாமல் இருப்பேன். ஓகே புரியுதா? அது மாதிரி வேறு என்ன இருக்குதா? அது மாதிரி வேறு என்ன இருக்குது? நீங்கள் லிஸ்ட்டு போட்டு எடுத்துனாரு இல்லையா? லிஸ்ட்டு போட்டுலாம் எடுத்து வரலாம், அவ்வளோ பெருசாலாம் இல்லை. அவ்வளோதான் எனக்கு பொறுத்த வரைக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, இந்த டு டூ லிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம ஒன்று செய்ய போகிறோன்னா, அதான் இப்போ நான் சொன்னல லிஸ்ட்டு போட்டு எடுத்துன்னு வரேன்னு, அப்படி லிஸ்ட்டு யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அது வந்து அச்சீவ் பண்ணுற மாதிரி நம்மளுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி வந்து கோல் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் ரீச் பண்ணலாம். ஷார்ட் டைம் கோல்ஸ். வருஷம் முழுக்க ஒரு கோல் வச்சுருந்தேன்னா அதை அட்டைன் பண்ண மாட்டேன். ஒவ்வொரு இதுக்கும் ஒரு செக்மெண்ட் வச்சு பண்ணேன்னா பண்ணலாம். இதுதான் வந்து அருள் சொல்கிற கருத்து. கருத்தில் எதாவது பண்ண போகிறேன்னா அதை சொல்கிறேன். இதை வந்து ஷார்ட் டேர்ம் கோல் செட் பண்ணி மீம்ஸ் போட்டு விட்டுறலாம். அப்புறம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சுப்பா, வீடியோ பண்ணிட்டேன், நியூ இயரை விட்டீங்களா? அசையாத மரம் ஒன்று உய்ந்தது கீழே. ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லுவாங்க. டக்குன்னு கொடுத்துட்டு முடிச்சிருப்பேன் வீடியோவை. கைஸ் நம்மளை செஞ்சு விட்டாங்க கைஸ். ஒருத்தனை நம்பி அவன்கிட்ட கேக் ஆர்டர் போட்டா நியூ இயரே வந்துச்சு, 10 மணி ஆயிடுச்சு, இன்னும் கேக்கு வரவே. செவ்வா நம்ம பீஸாவாவது ஆர்டர் போட்டு அவ்வளோதான். அதிகம் பண்ணது இன்னைக்கு வந்து நியூ இயரே வந்து ரொம்ப மோசமாக ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஆகுது தெரியல. ஒரு சோகமான செய்தி என்னன்னா, கேக் வரையும் வரல. கேக் எப்போ நியூ இயர் அன்றைக்கே நம்ம வச்சு செஞ்சு கொடுத்தோம்னா இந்த எம்கேக்ஸ் இன்ஸ்டாகிராமில் போடுவோம். நம்ம எம்கேக்ஸ்னு அவங்க நம்ம கேட்டால் ஆர்டர் அதிகமாக இருக்குன்றாங்க. பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன்தான் நவீன்குமார். நவீன் கூப்பிடலாம். இவன் வந்து ஒரு சரியான சைக்கோ. இல்ல ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா. இவனே இன்ட்ரோ கொடுத்துடலாம் அவங்களுக்கு. Hey guys, இயர் ஸ்டார்டிங் டே இந்த நிமிஷமே நம்மளை வந்து படிப்பிட்டு விட்டாங்க. பாட்டு வர அப்புறம் அதுக்கும் சேர்த்து காப்பிரைட் போட்டு வீடியோவே மோசமாகி விட்டுருவீங்க. எதுக்கு உட்காந்து எஸ்ஸப்பா இந்த பிள்ளைகளுக்கு நல்ல உத்தியோகம். பாட்டு பார்த்துன்னுக்குறோம். இங்கே ஒரு கேம் நான் தரானா தர்றான். இப்படி தான் நாங்கள் நியூ இயர் கொண்டாடிட்டு இருக்கோம். எம்கேக்ஸு இப்படி பண்ணிட்டல. எம்கேக்ஸ்னு கேக்கே வரல. டைம்னா 12 ஆயிடுச்சு. 1 மணி ஆனாலும் வராது. இப்போ வந்து நம்ம வீடியோ போடுறோம்ல, பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, ஒரு 4 நாள் கண்டினியூஸாக வீடியோ வரலன்னா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடறானுங்க. இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் அவர்கிட்ட. அதனால் பார்த்து பண்ணிவிடுவோம். பீஸா ஒன்று போட்டிருக்கோம், அது வருதான்னு பார்க்கலாம். வந்துச்சு, அது எது கொஞ்சம் சாப்பிட்லாம் நான் சொல்கிறேன். அவ்வளோதான் நம்ம தான் இனிமேல் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. உட்காந்து ஜாலியாக விளாண்டுக்கிறான். இங்கே எவ்வளோ கடுப்பில் உட்காந்துக்கிறேன் நான். உட்காந்து ஜாலியாக கேம் விளாண்டுக்கிறான். அவன் என்னன்னா எங்கேயோ போய் கடலை போட்டுனுக்கிறேன். அவனுக்கு நியூ இயர் விஷயம் வருது, அவன் கேட்குறான். நம்மளுக்கு வரல, நம்ம பேசுகிறோம். அதனால தான். ஓகே கைஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர். எங்களுக்கு தான் நியூ இயர் ரொம்ப மோசமாக போயிடுச்சு. உங்களுக்கு அது நல்லா போயிருக்கும் நான் நம்புகிறேன். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த மாதிரி பொறுக்கி மாதிரி உட்காந்து கேம் விளாடுறது, இந்த மாதிரி பொண்ணுங்கிட்ட பேசுகிறது, இந்த வேலைலாம் பண்ணாதீங்க. பேசலாம், தப்பு இல்லை, எப்பயுமே பேசக்கூடாது. ரைட்ரா.
ப்ரோ இந்த யூடியூப்லாம் வரும்ல ரைட்ஸில், அதாவது நீ உன்னை வந்து எவனாவது ஒருத்தன் குறை சொல்கிறான்னா நீ வந்துக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி. அது உண்மைதான் போல ப்ரோ. ஒய் நான் அவங்க எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தன் வந்து உன்கிட்ட வந்து எதாவது சொல்கிறான்னு வச்சுக்கோயேன், அவன் வந்து உன்கிட்ட எதாவது சொல்கிறான்னா உங்ககிட்ட ஒன்று கன்வே பண்ண வரான். அதனால் அது உனக்கு எப்படி படுதோ அதை பொறுத்து, அது நீ உனக்கு தோணுச்சுன்னா மாற்றிக்கோ, இல்லைன்னா மாற்றிக்காத விட்டுரு. அதுவே உங்ககிட்ட இல்லாமல் போயிட்டு வேறு ஒருத்தங்கிட்ட சொல்லுவான், ஏன்டா இவன் இப்படி பைத்தியக்கார மாதிரி வீடியோ போட்டுனுக்கிறான் அந்த மாதிரி உங்களுக்கு எவனா சொல்லுவான், என்னடா இவன் இந்த மாதிரி பண்ணுறான் அந்த மாதிரி பண்ணுறான்ட்டு. அதெல்லாம் கண்டுக்காதீங்க, தட்டி விடுங்க. அவன் மொக்க கதை அவன். நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம். அதே மாதிரி தான் நம்மளும் நம்ம வீடியோ போடுறோம், பண்ணுறோம், மாஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். கைஸ் நம்ம ஆர்டர் பண்ண பீஸா வந்துச்சு. அதை கேட்கணும். காலைல ஆர்டர் பண்ண கேக்கு இன்னும் வரையும் வரல, கடுப்பேற்றிட்டானுங்க. சரி ஓகே, நம்ம இதை சாப்பிட்டு படுத்தோங்க. எனக்கு கடுப்பு, எனக்கு கேட்கலாம் வெயிட் பண்ணாமல் வேஸ்ட்டு. நேரத்தில் சொல்கிற வராதுன்னு நினைக்கிறேன்ல. நீ அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரியா பீஸா அன்பாக்சிங் பார்த்துருக்கேன். கேக்லாம் வெட்டுவாங்க, பீஸா வெட்டணும். உள்ளே பார்த்தோம்னா நம்மளுக்கு சீசனிங் கொடுத்துக்கிறாங்க, பொடி, மசாலா பொடி. அப்புறமா இது ஒரு பீஸா, இது ஒரு பீஸா. ரெண்டுமே ஒரே பீஸா தான், 2 பீஸா இருக்குது. இன்னும் கொஞ்சம் மசாலா பொடி இருக்குது. இதுக்கு ஃப்ரீயாக ஒரு கோக்கு. கேக் வெட்ட வேண்டிய நீ பீஸா வெட்ட விட்டீங்க. நாங்கள் வந்து இந்த நியூ இயர் வந்து பீட்சா வெட்டி செலிப்ரேட் பண்ணுறோம், புதுசாக டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா கைஸ்? ஹாப்பி பர்த்டே எனக்கு, ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும்.